அனைவருக்கும் வணக்கம். பிளம்பிங் வர்த்தகத்தில் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு, மழைநீர் மற்றும் வடிகால் குழாய் அமைப்பு, மழைநீர் வடிகால் மற்றும் தரை குழாய்களை சரி செய்வது பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் பின்வருபவை செய்ய முடியும். ஒரு குழியை உருவாக்கி குழியை சரளை கொண்டு நிரப்பவும். மழைநீர் குழாய்களை சரி செய்யவும், குழாய்களை குழியுடன் இணைக்கவும், குழியை மூடவும், உலோக கடைமுனையில் மழைநீர் சாக்கடையை சரி செய்யவும், பிவிசி பைப்பை சாக்கடையுடன் இணைக்கவும், குழாயின் முடிவில் பைப் ஷூவை அசெம்பிள் செய்யவும், வரைபடத்தின்படி குறியை அளந்து குழாயை சரி செய்யவும், குழாய் மற்றும் பொருத்துதல்களை இணைக்கவும், மூட்டுகளை சரிபார்க்கவும். இதை செய்வதற்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள், இயந்திரங்களை சேகரிப்போம். ட்ராயில் 1, ஸ்பேட் 1, பரிக்கக் ஆக்ஸ் 1, மோட்டார் பேன் 1, ஆக்ஸா 1, ஹேமர் 1, ஸ்ட்ராய்ட் எட்ஜ் 1, மெஷரிங் டேப் 1, சிசல் 1, பிளம் பாப் 1, ரவுஸ் ஜூம்பர் 1, கால்கிங் டூல் 1, ஸ்பிரிட் லெவல் 1, பிளா லேம்ப் 1, வாட்டர் டெப்த் லெவல் 1, சர்க்குலேட் டிரைவர் 1, செங்கற்கள் தேவைக்கேற்ப, மணல் தேவைக்கேற்ப, ஸ்டோன் அக்ரிகேட் தேவைக்கேற்ப, சிமெண்ட் தேவைக்கேற்ப, பிப்ஸ் தேவைக்கேற்ப, பைண்டிங்ஸ் தேவைக்கேற்ப, ருசி கவர் கிரேடிங் தேவைக்கேற்ப, ட்ரில்லிங் மிஷின் தேவைக்கேற்ப, மெஷின் பிட்ஸ் தேவைக்கேற்ப, பிவிசி 6 தேவைக்கேற்ப, பைப் ஷூ பிவிசி தேவைக்கேற்ப, ஸ்வான் நெக் பைப்பை தேவைக்கேற்ப, அப்செட் பைப்பை தேவைக்கேற்ப, மெட்டல் ஷீட் தேவைக்கேற்ப, கட்டர் தேவைக்கேற்ப, கிளம் தேவைக்கேற்ப, சால்வெண்ட் சிமெண்ட் தேவைக்கேற்ப, வென் கிளவுஸ் தேவைக்கேற்ப, 2 கிராஸ் ஒய் எக்ஸெட்ரா தேவைக்கேற்ப, த்ரெட் சீல் மேட்டீரியல்ஸ் தேவைக்கேற்ப, ஹெல்ப் யாரின் தேவைக்கேற்ப, லீட் தேவைக்கேற்ப, டூர்பேன் தேவைக்கேற்ப, 2D தேவைக்கேற்ப, பிளைன் பெயின் தேவைக்கேற்ப, பிளைன் டி தேவைக்கேற்ப, காலர் தேவைக்கேற்ப, பிவிசி பெண்ட் தேவைக்கேற்ப. மழைநீர் சேகரிப்பில் உள்ள வழிமுறைகளை பார்ப்போம். நீர்பிடிப்பு பகுதியை தீர்மானித்து அந்த பகுதியை சுத்தம் செய்யவும். நேரடியாக மழை பெய்யும் இடம் நீர்பிடிப்பு பகுதி. இது அமைப்பிற்கான தண்ணீரை சேகரிக்கிறது. மழை நீரை சேகரிக்க மேண்டில் சுத்தமான பகுதியை தேர்ந்தெடுக்கவும். பணி 2, அமைப்பை தீர்மானித்தல். தொட்டி மற்றும் குழாய்களின் தளவமைப்பு மற்றும் இடம் ஆகியவை சேகரிப்பு மேற்பரப்புகளின் பயன்பாட்டை அதிகரிக்க வழிகளில் தீர்மானிக்கப்படுகிறது. பல விருப்பங்கள் உள்ளன, ஆனால் முக்கியமானவை ஸ்ப்ரெட் அவுட் டோங்க் ஆப்ஷன் மற்றும் கிளஸ்டர் டேங்க் ஆப்ஷன். சேமிப்பகத்தை அமைக்கவும். கட்டிடத்தின் மேற்கூரையில் இருந்து சேகரிக்கப்படும் மழைநீர் சேமிப்பு தொட்டிற்கு திரும்ப விடப்படுகிறது. நீர் தேவை, மழைப்பொழிவு மற்றும் நீர்பிடிப்பு இருப்புக்கு ஏற்ப சேமிப்பு தொட்டி வடிவமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வடிகால் குழாய் சேகரிப்பு அமைப்பில் பின்வருவன அடங்கும். வாயில் ஒரு கணினி வடிகட்டி மற்றும் முதல் ஃப்ளஷ் சாதனம். தொட்டியிலிருந்து முதல் நீரின் ஓட்டத்தை திசை திருப்பும். சேமிப்பு தொட்டியுடன் இணைக்கும் முன் ஒரு வடிகட்டுதல் அமைப்பு. புயல் நீர் பின்வாங்கலை தடுக்க ஒரு காற்று இடைவெளி. ஒவ்வொரு தொட்டியும் அதிகப்படியான நீர் நிரம்பி வழியும் அமைப்பை கொண்டிருக்க வேண்டும். அதிகப்படியான தண்ணீரை ரீசார்ஜ் அமைப்பிற்கு திருப்பிவிடலாம். குழாய்கள் மற்றும் தொட்டிகளை நிறுவுதல். குழாய்களை பதிக்க அதிகாரிகளிடம் தேவையான அனுமதிகளை பெற வேண்டும். நிலத்தடியில் அமைத்தால் அகழிகளை தோண்டவும். சுய சுத்தம் செய்வதற்கு எளிதில் அடைய முடியாத இடங்களில் வண்டல் சேகரிக்கப்படுவதை தவிர்க்க குழாயை ஒரே வீழ்ச்சியாக வைத்திருப்பது விரும்பத்தக்கது.
குழாய்களை அகழிகளில் அல்லது வேறு வழிகளில் அடுக்கி இணைப்புகளை பயன்படுத்தி இணைக்கவும். தொட்டிகளை நிறுவுவதற்கு தேவைக்கேற்ப ஒரு தொட்டி நிலைப்பாட்டை உருவாக்கவும். தொட்டிகளை ஒரு ஸ்டாண்டில் வைக்கவும். காலியாக இருக்கும்போது அவை வெடிக்காமல் பார்த்து கொள்ளவும். அவற்றை இணைக்கவும். அதனால் அவை ஒரே தொகுதியாக செயல்படும். எளிதான பராமரிப்புக்காக ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒரு வால்வு வைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. உங்கள் மழைநீர் தொட்டியில் இருந்து மிகவும் அசுத்தமான மழைநீரை வெளியேற்ற முதல் ஃப்ளஷ் டைவர்ட்களை நிறுவவும். தொட்டிகள் ஒரு சம்பில் இருந்தால் அதற்கு வழிதல் ஏற்பாடு வடிகால் தேவைப்படும். உபரி நீர் குறைவாக இருக்கும்போது பம்ப்களில் வெள்ளம் ஏற்படும். பிவிசி அல்லது பொருத்தமான சேகரிப்பான் குழாய்கள் மற்றும் தொட்டிகளுக்கு இடையே இறுதி இணைப்பை ஏற்படுத்தவும். நீர்மட்டம் மற்றும் பயன்பாட்டை தொடர்ந்து கண்காணிக்க ஒரு தொட்டி அளவை நிறுவவும். மழைநீர் குழாயை அளந்து குறிக்கவும். சுண்ணக்கட்டை மற்றும் பிளம் பாப் பயன்படுத்தி குழாயின் மைய கோட்டை அளந்து குறிக்கவும். வளைவுகள் அல்லது பிற குறைபாடுகளுக்கு குழாயை சரிபார்க்கவும். அடைப்புக்குறியை சரி செய்யவும். குழாயில் வளைவு செருகப்படுவதை கருத்தில் கொண்டு பைப்லைனின் அளவீடுகளை எடுக்கவும். ஷூ தரை மட்டத்திலிருந்து 50 மில்லிமீட்டர் உயரத்தில் இருக்கும். வளைவின் வெளிப்புற விட்டத்தை விட பெரியதாக அணிவகுப்பு சுவரில் ஒரு துளை செய்யுங்கள். வளைவை சரி செய்யவும். வளைவின் அடிப்பகுதியில் இருந்து குழாய்களை இணைக்கவும். அடைப்புக்குறியை தளர்வாக சரி செய்யவும். பைப் அண்ட் பிராக்கெட்டில் ஷூவை சரி செய்யவும். பிளம் பாப்பை பயன்படுத்தி குழாயை செங்குத்தாக சோதிக்கவும். மழைநீர் குழாயை வடிகால் குழாய் இணைப்புடன் இணைக்கவும். கசிவுகளுக்கு அதை சோதிக்கவும். வடிகால் குழாய் அமைப்பை சரி செய்தல். சுவரில் குழாய் வேலை நிறுவலின் மையக்கோட்டை அளவிடவும் மற்றும் குறிக்கவும். வை வளைவு போன்ற அனைத்து பொருத்துதல்களின் நிலையை குறிக்கவும். குழாய் மற்றும் பொருத்தப்பட்ட குறைபாடுகளை சரிபார்க்கவும். சாக்கெட்டுக்குள் நுழையும் நீளம் உட்பட பொருத்துதலை இணைக்கும் குழாய் வேலைகளை அளவிடவும். சேதமடைந்த சுவர் அல்லது கட்டமைப்பில் நிலையான இடைவெளியில் அடைப்புக்குறிகளை சரி செய்யவும். குழாய் வேலையின் மையக்கோட்டுடன் கட்டமைக்கப்பட்டுள்ள அடைப்புக்குறிகளின் உதவியுடன் குழாய் மற்றும் பொருத்துதல்களை தற்காலிகமாக நிலையில் வைக்கவும். ஒவ்வொரு குழாயும் சாக்கெட்டில் முழுமையாக உள்ளிடப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். சிறிய ஆப்பு அல்லது பேக்கிங்கை பயன்படுத்தி மூட்டை மையப்படுத்தவும். கீழே இருந்து தொடங்கும் ஈயம் அல்லது சிமெண்ட் மோட்டார் பயன்படுத்தி குழாய் மற்றும் பொருத்துதல்களை இணைக்கவும். ப்ராக்கெட் இருக்குங்கள். சிமெண்ட் கூட்டு குணப்படுத்த கசிவை சரிபார்க்கவும். மழைநீர் வடிகால் மற்றும் தரைக்குழாயை சரி செய்யவும். கூரை மேல் அல்லது வெளிப்புற சுவரின் முடிவில் சாக்கடையை வைக்கவும். உலோகத்தாள் முனையில் சாக்கடையை சரி செய்யவும். குழாய் அமைப்பை வரையவும். மழைநீர் குழாயின் மையக்கோட்டை அளந்து குறிக்கவும். மழைநீர் குழாயில் ஒரு சாக்கடை கடையில் இணைக்க 4.1 கட்டரின் அடிப்பகுதியில் இருந்து குழாயை இணைக்கவும். ஒரு ஹேங்கர் அல்லது அடைப்புக்குறி நிலையை குறிக்கவும் மற்றும் குழாய்களின் சரி செய்தலை பின்பற்றவும். மழைநீர் குழாயை தேவையான நீளத்தில் அடைப்புக்குறியுடன் பொருத்தவும். கட்டரின் அடிப்பகுதியில் இருந்து குழாய் மற்றும் ஷூக்களை இணைக்கவும். தரைமட்டத்தின் முடிவில் மழைநீர் குழாய் ஷூக்களை இணைக்கவும். பெண்ட்களில் முழுமையான பொருத்தத்தை சரிபார்க்கவும். ஒரு குழாய் சரியாக அமைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்து குழாய்கள் மற்றும் பொருத்துதல்களை இறுக்கி திருகுவதன் மூலம் தொங்கவிடவும். இந்த வீடியோவில் பின்வருபவை எவ்வாறு செய்வது என்று நாங்கள் விவாதித்தோம். ஒரு குழியை உருவாக்கி குழியை சரளை கொண்டு நிரப்பவும். மழைநீர் குழாய்களை சரி செய்யவும். குழாய்களை குழியுடன் இணைக்கவும். குழியை மூடவும். உலோக கடைமுனையில் மழைநீர் சாக்கடையை சரி செய்யவும். பிவிசி பைப்பை சாக்கடையுடன் இணைக்கவும். குழாயின் முடிவில் பைப் ஷூவை அசெம்பிள் செய்யவும். வரைபடத்தின்படி குறியை அளந்து குழாயை சரி செய்யவும். குழாய் மற்றும் பொருத்துதல்களை இணைக்கவும். மூட்டுகளை சரிபார்க்கவும். இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.